செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடைந்தியங்கும், படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வார ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தொழில்துறையிலே செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசியிலேயே சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே குழந்தைகளோட அனுகூலம் இருக்கிறது. குழந்தைகள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். மாணவர்கள் ஓரளவு கஷ்டப்பட்டு படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். வேலை கிடைக்காதவர்களுக்கு இந்த வாரம் வெகு தொலைவிலே வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. 2ஆம் இடத்தில் குருவான் இருப்பது தெய்வ அருள் உங்களுக்கு நிரம்ப இருக்கிறது. தெய்வ ஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். 4ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே ஆரோக்கியத்தில் உஷ்ணம் காரணமாக ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்படும். மேலும் தூக்கமின்மை ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. 6ஆம் இடத்தில் கேதுவான் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே பழைய பாக்கியங்கள் வசூலாகும். தொழில்துறையில் இருந்த சங்கடங்கள் ஓரளவு குறையும். இருந்தாலும் செலவினங்கள் மிக அதிகமாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி தொழிலாதிபதி லாபாதிபதியான சனி பகவான் இருக்கிறார். ஆகவே நீங்கள் எந்த தொழில் செய்வதாக இருந்தாலும் அந்த தொழிலே உங்களுக்கு செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். லாபாதிபதி விரயஸ்தானத்தில் இருப்பது எவ்வளவு லாபங்கள் நீங்கள் சம்பாதித்தாலும் அனைத்தையும் விரயமாகும். மேலும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது குடும்ப தேவைக்காகவும் குடும்ப சூழ்நிலைக்காகவும் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 3, 6 கூடிய புதனும் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே சகோதரனுடைய தேவைக்காக சகோதரனுடைய நன்மைக்காக செலவினங்கள் ஆகும். மேலும் போட்டியில் வெல்வதற்காக தொழில் போட்டியில் வெல்வதற்காக நிறைய விளம்பரங்கள் செய்வதற்காகவும் செலவினங்கள் ஆகும். ஆனால் அதற்குரிய வருமானம் கிடைக்கும். இந்த வாரம் பொறுத்தவரை வரவுக்கும் செலவுக்கும் சரியாகவே இருக்கும். ஆனால் சுப காரியங்களுக்கான செலவுகளும் இதற்கு அடங்கியே நடக்கும். அடுத்து இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல நாட்கள். மேஷராசிலே பிறந்து அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 30 புதன்கிழமை, மே 2 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். பரணியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 29 செவ்வாய்க்கிழமை, மே 3 சனிக்கிழமை. இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 30 புதன்கிழமை, மே 2 வெள்ளிக்கிழமை. 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் மேஷராசி பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்களுக்கு 7 சனி நடந்து கொண்டிருப்பதனாலும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் நீச்சம் அடைந்திருப்பதனாலும் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடு உஷ்ணம் காரணமாக ஏற்படும் என்று கூறியிருந்தேன். மேலும் செலவினங்கள் அதிகமாகும் என்று கூறினேன். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் நல்லெண்ணெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். அதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகள் பெற்று சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலே குருபவான் இருக்கிறார். ஆகவே தெய்வ அருள் நிரம்ப இருக்கிறது. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்திலே இருப்பது நீங்கள் எதை செய்தாலும் லாப நோக்கத்தோடு செயல்பட்டு அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது மனைவியின் ஆரோக்கியத்திலும் உங்கள் இளைய சகோதரனுடைய ஆரோக்கியத்திலும் அக்கறை தேவை. இளைய சகோதரனுக்கு உடல் உபாதைகள் மட்டும் இல்லாமல் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே கேதுவான் இருப்பது சில நேரம் தைரியமாக இருப்பீர்கள், சில நேரம் தைரியம் குறைந்திருப்பீர்கள். கேது 5ஆம் இடத்திலிருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தெய்வ பலத்தினால் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மேலும் குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். நல்ல மதிப்பெண்களை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள். லாபஸ்தானத்திலே சனி, புதன், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. சனி லாபஸ்தானத்தில் இருப்பதால் நீங்கள் எந்த தொழில் செய்வர்களாக இருந்தாலும் அந்த தொழில்துறையிலே லாபம் நிறையவே இருக்கும். சுக்கிரன் லாபஸ்தானத்திலே இருப்பதனால் கடன் வாங்கியாவது தொழில் செய்து நல்ல லாபத்தை அடைவீர்கள். மேலும் லக்னாதி லாபஸ்தானத்தில் இருப்பது லாப நோக்கத்தோடு செயல்பட்டு வெற்றியை பெறுவீர்கள். புதன் லாபஸ்தானத்தில் இருப்பதனால் குழந்தைகள் மூலமாகவும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவும் அல்லது அவர்கள் பெரிய தொழில் செய்வர்களாக இருந்தாலும் நல்ல லாபத்தை அடைவார்கள். விரயஸ்தானத்திலே சூரியன் இருப்பது இந்த வாரம் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் நீங்கள் பெற முடியும். அடுத்து இந்த வாரம் ரிஷபராசியில் நல்ல நாட்கள். ரிஷபராசியிலே பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை,
ஏப்ரல் 30 புதன்கிழமை, மே 2 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். ரோகிணியில பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 29 செவ்வாய்க்கிழமை, மே 3 சனிக்கிழமை நல்ல நாட்கள். மிருகஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 29 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 30 புதன்கிழமை, மே 2 வெள்ளிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது உங்களுடைய மனைவின் ஆரோக்கியத்திலும் உங்கள் சகோதரன் இளைய சகோதரி ஆரோக்கியத்திலும் சிரமங்கள் ஏற்படும் என்று கூறினேன். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை என்று முருகர் பெருமானுக்கு நெய்தீபம் ஏற்றிவிட்டு வர வேண்டும். அதன் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசியிலே குருபவான் இருப்பது ஜென்ம குருவாக இருப்பதனால் மனக்குழப்பங்கள் சிறிது அதிகமாகும். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குருபவானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திலே இருக்கிறார். தொழில்துறையிலே நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொண்டு வெற்றியும் பெறுவீர்கள். தொழில் இல்லாதவர்களுக்கு இந்த வாரம் சிறிது குழப்பத்தின் மேலே தொழில் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சனி, புதன், சுக்கரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அது நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 2ஆம் இடம் செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கார். ஆகவே குடும்பத்திலே மருத்துவ செலவுகள் ஆகும். அதற்குரிய வருமானம் நீங்கள் கஷ்டப்பட்டு பெற முடியும். இந்த வாரம் சகோதர வழியில உங்களுக்கு லாபம் காத்திருக்கிறது. 4ஆம் இடத்திலே கேதுவான் தன் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தாய்க்கு உடல் வலிகள் இருக்கும், இருந்தாலும் அதற்குரிய மருத்துவம் கிடைத்து அவர்கள் ஆரோக்கியத்தை அடைவார்கள். 10ஆம் இடத்திலே சனி, புதன், சுக்கரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. மேலும் குடும்ப தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் இருக்கும். புதிய தொழில் முயற்சிகள் செய்யலாம். சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வெளிநாட்டில் இருப்பவர்கள் உள்நாட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும். ஆக இடப்பெயர்ச்சி தொழில் விஷயமாக ஆவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கிறது. தொழில் வளர்ச்சிக்காகவும் தொழில் முன்னேற்றத்துக்காகவும் செலவினங்கள் அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் நீங்கள் கஷ்டப்பட்டு பெற முடியும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூழ்நிலை இருப்பது இந்த மாதத்திலே, முக்கியமாக இந்த வாரத்திலே தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு, உங்கள் ஜாதத்தில் எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அதற்குரிய பரிகாரங்கள் செய்வதற்கு மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. விரயஸ்தானத்தில் குருவான் இருப்பது உங்கள் மனைவியின் ஆரோக்கியத்திற்காகவும் மனைவியின் சுகத்திற்காகவும் மேலும் உங்களுடைய தொழில் விருத்திக்காகவும் செலவினங்களாகும். அதற்குரிய வருமானம் நீங்கள் கஷ்டப்பட்டு எப்படியும் பெற்று விடுவீர்கள். இந்த வாரம் மிதுன் ராசி நல்ல நாட்கள். மிதுன் ராசி பிறந்து மிருகசீஷம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 29 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 30 புதன்கிழமை, மே 2 வெள்ளிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். திருவாதிரையிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 30 புதன்கிழமை, மே 3 சனிக்கிழமை நல்ல நாட்கள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 29 செவ்வாய்க்கிழமை, மே 2 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் மிதுன ராசி பெண்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனால் குடும்பத்திலே மருத்துவ செலவுகள் ஆகும் என்று கூறினேன். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே குருபவான் இருப்பது தொழில்துறையிலே செலவினங்கள் ஆகும், மனைவிக்காகவும் செலவினங்கள் ஆகும். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குருபவானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மிதுன ராசி நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்கள் ராசியிலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே குழந்தைகள் சிறிது ஆரோக்கிய குறைவுடன் காணப்படுவார்கள். குழந்தைகள் உங்கள் மீது சார்ந்து இருப்பார்கள். ஆனால் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனை வராது. என்றால் குழந்தைகள் சார்ந்த குருடைய பார்வை இருக்கிறது. 3ஆம் இடத்துல கேதுவான் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிதாக பாதிக்காது. அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவர்கள் நிச்சயமாக நன்மைகளை அடைவார்கள். தைரியமாக நீங்களும் காரியங்களை செய்து அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 9ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது உங்கள் மனைவி மூலமாக தனலாபம் காத்திருக்கிறது. மனைவி தொழில் லாபத்தை அடைவார்கள். 3ஆம் இடத்துல, அதாவது 9ஆம் இடத்துல புதன் இருப்பது, 3ஆம் இடத்திற்குரிய புதன் 9ஆம் இடத்துல இருக்கிறார். ஆகவே சகோதர வழியிலும் உங்களுக்கு தனலாபம் காத்திருக்கிறது.
4ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே இந்த வாரத்திலே தாயின் அனுகூலம் காத்திருக்கிறது. ஆக இந்த வாரம் ஓரளவு அனுகூலமான வாரமாகவே இருக்கிறது. 10ஆம் இடத்தில் சூழ்நிலை இருப்பது அரசாங்க விஷயத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை பேசி தீர்த்து கொள்வதற்கு இந்த வாரம் மிக உத்தமமான வாரமாக இருக்கிறது. லாபசத்தில் குருபான் இருப்பது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். அடுத்து இந்த வாரத்திலே கடகராசியில் பிறந்த நல்ல நாட்கள். கடகராசியிலே பிறந்து புனர்பூசம் 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 29 செவ்வாய்க்கிழமை, மே 2 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 30 புதன்கிழமை, மே 2 வெள்ளிக்கிழமை, மே 3 சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 29 செவ்வாய்க்கிழமை, மே 3 சனிக்கிழமை 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் கடகராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக இந்த வாரம் உங்கள் ராசியிலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது சிறிது பலகீனத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், அலைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும், சிறிது தூக்கத்தையும் குறைத்து கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த தீப வழிபாட்டின் மூலமாக கடகராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சூரியன் உச்சம் கதியிலே இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் நீங்கள் நினைத்ததெல்லாம் சாதிப்பீர்கள். தந்தையின் ஆரோக்கிய தந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். தந்தை உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேதுவான் இந்த குருவால் பார்க்கப்படுகிறார். யாரிடம் எப்படி பேசுவதென்று தெரியாமல் பேசி சிறிது சிரமத்தை ஆளாவீர்கள். ஆகவே மற்றவருடன் பேசும்போது மிகுந்த எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை தேவையற்ற வாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சனி, புதன், சுக்கரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. தொழில்துறையிலே முடக்கம் மிக அதிகமாக இருக்கும். மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் அவர்களுக்கான மருத்துவ செலவுகளாகும். ஆகவே இந்த வகையிலெல்லாம் நீங்கள் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 9ஆம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருப்பது தந்தை உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். 10ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார். ஆக தெய்வபலம் நன்றாக இருக்கிறது. தொழில்துறையிலே மாற்றங்கள் செய்திருக்கும். மாற்றங்கள் செய்தால்தான் வளர்ச்சி உங்களுக்கு நிறைய இருக்கும். ஆகவே மாற்றங்கள், வளர்ச்சி ஆகிய இரண்டும் சம அளவிலே இருக்கும். விரயஸ்தானத்திலே செவ்வாய் இருப்பது இந்த வாரத்திலே தாய் தந்தையருக்காக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அவர்களுடைய ஆரோக்கியத்திற்காகவும் செலவினங்கள் ஆகும். இருந்தாலும் அதற்குரிய வருமானம் நிச்சயமாக கிடைக்கும். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த வாரம் சிம்மராசியின் நல்ல நாட்கள். சிம்மராசியிலே பிறந்து மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 30 புதன்கிழமை, மே 2 வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 29 செவ்வாய்க்கிழமை, மே 3 சனிக்கிழமை நல்ல நாட்கள். உத்திரம் 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 30 புதன்கிழமை, மே 2 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்லது. இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சிம்மராசிரியை பிறந்தவர்களுக்கு தரிசனம் அஷ்டமசி நடந்து கொண்டிருப்பதனால் சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக உங்கள் மனைவின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்களுக்கு சிறிது கால் வலிகள் வரும், அதுவும் ஓரளவு நன்றாக இருக்கும். வீண் விரயங்கள் இல்லாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக இந்த பரிகாரம் உங்களுக்கு மிக மிக முக்கியமானது. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்கள் இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 26 சனிக்கிழமை இரவு 3:39 முதல் ஏப்ரல் 28 திங்கட்கிழமை இரவு 2:53 வரை சந்திராஷ்டகம். ஆக கன்னிராசியிலே பிறந்தவர்கள் ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமையும் ஏப்ரல் 28 திங்கட்கிழமை முழு சந்திராஷ்டகங்கள். இந்த நாட்களில் நீங்கள் எதை செய்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்யுங்கள். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் இதர நாட்களுக்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கிறார். மனைவி மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். மேலும் கூட்டு தொழிலே நல்ல லாபம் கிடைக்கும். கூட்டு தொழிலுக்கு ஈடுபடுபவர்களுக்கு நல்ல யோகம் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி, புதன், சுக்கரன் ஆகிய கிரகங்கள் ராகுடன் இருக்கின்றன. திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பாக அதை வெளியில சொல்லக்கூடாது. அவ்வாறு கூறினால் அதில் தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும்.
மனைவிக்கு உடல் வலிகள் ஏற்படும், ஆனால் பெரிய ஆபத்துக்கள் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த வாரம் உங்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். ஆகவே காரம் சாப்பிடுவதை தவிர்த்து விட வேண்டும். இல்லாவிட்டால் உங்களுக்கு அல்சர் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே அல்சர் நோயினாலே பாதிக்கப்பட்டவர்கள் அவசியம் மருத்துவரிடம் காண்பித்து ஆரோக்கியத்தை சரிப்படுத்திக் கொள்வது மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல குருவான் இருப்பது, தந்தை உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். தந்தையால் தனலாபம் காத்திருக்கிறது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். லாபஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கார். ஆகவே அஷ்டமாதி லாபஸ்தானத்தில் இருப்பது பெரிய தோஷம் கிடையாது. இருந்தாலும் மூத்த சகோதரனுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. மூத்த சகோதரனுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்களுக்கும் உங்கள் சகோதரனுக்கும் சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. விட்டு கொடுத்து பேசினால் நிச்சயமாக நன்மைகளை பெறுவீர்கள். இந்த வாரம் கன்னிராசியில் இருந்தும் நல்ல நாட்கள். கன்னிராசியிலே பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 30 புதன்கிழமை, மே 2 வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 29 செவ்வாய்க்கிழமை, மே 3 சனிக்கிழமை நல்ல நாட்கள். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 29 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 30 புதன்கிழமை, மே 2 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது உடல் உஷ்ணமடையும், அல்சர் ஏற்பட வாய்ப்பு இருக்குது என்று கூறினார். அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு நெய் தீபம் பகல் நேரத்தில் வைப்பது நல்லது. இதன் மூலமாக தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கினாலும் சுப செலவுகளுக்கும் நல்ல செலவுகளுக்கு மாத்திரம் கடன் வாங்குங்கள். மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக, மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவதற்காக கடன் வாங்குவதை தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வாரம் மற்றவர்களுக்கு கடன் கொடுத்தால் திரும்பி வராது. கடன் வாங்கினாலும் அடைப்பதில் சிரமம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே நல்ல காரியங்களுக்கு அவசியமானால் மாத்திரம் கடனை வாங்குவது மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுபன் இருப்பது, நீங்கள் எந்த தொழில் செய்வர்களாக இருந்தாலும் தொழில்துறையில போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். போட்டியிலிருந்து வெற்றி பெறுவதற்காக வெள்ளிக்கிழமை அம்பாளை அல்லது மகாலட்சுமி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் புதன் இருப்பதனால் பொதுவாக மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். ஆனால் அவர்கள் மற்றவுடன் கலந்து ஆலோசிக்காமல் தனியாக படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். 6ஆம் இடத்தில் சனிபான் இருப்பது பழைய பாக்கியங்கள் வசூலாகும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். மேலும் இந்த வாரத்தில் உங்கள் குழந்தைகள் வெளியூர்களுக்கு படிப்பு விஷயமாகவோ அல்லது தொழில் விஷயமாக செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இருந்தாலும் அன்பு நிலைத்திருக்கும். 7ஆம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். மனைவி உங்கள் மீது ஆதிக்கத்தை செலுத்துவார்கள். இருந்தாலும் அது நன்மைக்காக முடியும். பெரிய பிரச்சனை வராது. 8ஆம் இடத்தில் குருபான் இருப்பது அஜீரணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. பண விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. 10ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கார். ஆகவே தொழில்துறையில அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சலுக்கேற்ற வளர்ச்சி என்பது ஓரளவு தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆக தொழில்துறையில அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். இருந்தாலும் சிறிது யோசித்து செயல்பட்டால் நீங்கள் நிச்சயம் வெற்றியை பெற முடியும். இந்த வாரம் துளாராசியிலிருந்து நல்ல நாட்கள். துளாராசியில் பிறந்து சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை, மே 2 வெள்ளிக்கிழமை, 2 நாட்கள் நல்ல நாட்கள். சுவாதிலே பிறந்தவர்களுக்கு மே 3 சனிக்கிழமை நல்ல நாள். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை, மே 2 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து துளாராசி நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, இந்த வாரம் வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமிக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். அடுத்து வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் துளாராசிரியர்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அவர்களுக்கு துளாராசிரியர்கள் சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஏப்ரல் 28 திங்கட்கிழமை இரவு 2:53 முதல் ஏப்ரல் 30 புதன்கிழமை இரவு 3:14 வரை சந்திராஷ்டகம். ஆக துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 29 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 30 புதன்கிழமை முழு சந்திராட்ட தினங்கள். இந்த நாட்கள் மாத்திரம் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருந்தால் போதுமானது. மற்றபடி நான் சொல்லிய பரிகாரங்கள் செய்தால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து விருச்சிக ராசி.
விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் வந்து விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 30 புதன்கிழமை இரவு 3:14 முதல் மே 3 சனிக்கிழமை காலை 6:37 வரை சந்திராஷ்டகம். ஆக விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் ஏப்ரல் மே மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமையும் மே 2 வெள்ளிக்கிழமை மே 1, 2 இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களை நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் இதர நாட்களுக்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 9ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று இருக்கிறார். ஆகவே ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. சிறிது பலகீனம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது, சோர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பெரிய தோஷங்கள் பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. ஏனென்றால் உங்கள் ராசி குருடைய பார்வை தெய்வ பார்வையாக இருக்கிறது. தெய்வ வளம் நிறைந்திருப்பதனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி, புதன், ராகு, சுக்கரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே விரைவில் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும். அதற்கான அதிகாரங்கள், அதற்கான ஆச்சரியமான சில நிகழ்வுகள் இந்த வாரம் நிகழ வாய்ப்பு இருக்கிறது. 5ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது குழந்தைகள் சிறிது அடம் பிடிப்பார்கள். ஆனால் சிறிது விட்டு கொடுத்து பேசினால் அவர்கள் நன்மைகளையே அடைவார்கள். பெரிய பிரச்சனை இருக்காது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே எதிர்களை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரத்தில் 6ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்றிருப்பதனால் இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் நிச்சயமாக நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தொழில்துறையிலும் ஓரளவு வளர்ச்சியை பெறுவீர்கள். தொழில்துறையில் ஏதாவது கடன் இருந்தால் கடன் அடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களை தேடி வரும். 7ஆம் இடத்துல குருவான் இருப்பது மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேலும் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். 9ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. தந்தைக்கு சிறு உடல்பாதைகள், ரத்தம் காரணமாக சிறு உடல்பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். வேறு பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது, கண்டங்கள் ஏற்படுத்தாது. லாபஸ்தானத்திலே கேதுவானது குருவால் பார்க்கப்படுகிறார். உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா, பாட்டி போன்றவர்கள் அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வாரம் விருச்சிக ராசி நல்ல நாட்கள். விருச்சிக ராசியில் பிறந்து விசாகம் 4ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 29 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். அனுஷத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 30 புதன்கிழமை, மே 3 சனிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். கேட்டையிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 29 செவ்வாய்க்கிழமை, மே 3 சனிக்கிழமை 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருப்பதனால் செவ்வாய்க்கிழமை இன்று முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். அதன் மூலமாக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சோர்வுகள் குறையும். தாய் தந்தருக்கும் இருக்கிற பிரச்சனைகள் குறையும். உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் இருந்த கருத்து வேற்றுமைகள் குறைந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியத்துக்கு அதிபதியான செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனால் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி இந்த வாரம் பேசக்கூடாது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி, புதன், சுக்கரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் கண்டங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. அவருடைய ஜாதகத்தை பொறுத்து அது மாறும். மற்றபடி 4ஆம் இடத்துல புதன், சனி, சுக்கரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது மாணவர்கள் எதிர்பார்த்ததை விட சிறிது குறைவான மதிப்பெண்கள் பெறுவார்கள். இருந்தாலும் அதற்குரிய அவர்கள் விரும்பிய நல்ல கல்லூரிகளை கஷ்டப்பட்டு இடத்தை வாங்கி படிப்பை தொடர முடியும். 4ஆம் இடத்துல சனி, புதன், ராகு, சுக்கரன் இருப்பது நண்பர்கள், உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். 5ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே புத்திசாலித்தனமாக செயல்பட்ட நன்மைகளை பெறுவீர்கள். கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஊராக முடிந்தவரை கோபத்தை தவிர்த்து விடுவது நல்லது. 6ஆம் இடத்துல குருபான் இருப்பது உங்களுக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆகவே அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை முற்றிலும் தவிர்த்து விடுவது நல்லது. 8ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது குழந்தைகள் படிப்பு விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் உங்களை விட்டு விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இருந்தாலும் உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் நல்ல அன்யோன்யம் இருக்கும். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது பூர்வ புண்ணிய சொத்துக்கள் சிறிது விரயமாகும். மேலும் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி இந்த வாரம் பேசாமல் இருப்பது நல்லது. பேசாவிட்டால் தான் நல்லது. பேசினால் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. 10ஆம் இடத்துல கேதுவானது குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தெய்வ பலம் இருக்கிறது. தொழில்துறை அலைச்சல் இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை.
இந்த வாரம் தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தோஷம் இருக்கு. தனுசு ராசியில் இந்த வார கடைசியிலே மே 3 சனிக்கிழமை காலை 6:37 முதல் மே 5 திங்கட்கிழமை பகல் 2:01 வரை சந்திராஷ்டகம். ஆக தனுசு ராசியிலே பிறந்தவர்கள் மே 3 சனிக்கிழமை, மே 4 ஞாயிற்றுக்கிழமை, மே 5 திங்கட்கிழமை, இந்த 3 நாட்கள் சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் நல்ல நாட்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 30 புதன்கிழமை, மே 2 வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 29 செவ்வாய்க்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திராடம் உணாபாத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 30 புதன்கிழமை, மே 2 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், தனுசு ராசியில் பிறந்தவர்கள் உங்கள் ராசிநாதன் குருபான் 6ஆம் இடத்தில் இருப்பதனால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். உங்களுக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்படும் என்று கூறியிருந்தேன். தொழில்துறையிலும் போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குருபானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது சகோதர வழியிலும் சில அவமானங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மேலும் பூர்வபுண்ணிய சொத்துக்களை பற்றி பேசக்கூடாது. அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக தனுசு ராசிக்கும் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மகர ராசி. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சனிபான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கிறார். கூடவே சுக்கரன் உச்சம் கிரகம் இருக்கிறது, புதனும் இருக்கிறது. ஆகவே புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வெளிநாட்டில் இருப்பவர்கள் இந்த நாட்டுக்கு திரும்பி வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். எப்படியும் பிரயாணங்கள் இருக்கிறது. அந்த பிரயாணங்கள் நல்ல பிரயாணங்களாகவே அமையும். 4ஆம் இடத்தில் சொல்லியிருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தாய்க்கு உஷ்ணம் ஏற்பட்டு உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும். அவருடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. இல்லாவிட்டால் மருத்துவ செலவுகள் அதிகமாகும் என்று இருக்கிறது. நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். முக்கியமாக நண்பர்களுடன் பேசும்போது மிகவும் எச்சரிக்கை தேவை. விவாதங்களை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. 5ஆம் இடத்தில் குருவான் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்குது. ஆக தெய்வ ஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறது. ஆகவே தாயின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. மேலும் மனைவியின் ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை. மனைவிக்கும் சிறிது உடல் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் மனைவிக்கும் உங்களுடைய தாயாருக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். ஆனால் நீங்கள் அமைதி காத்தால் தானாகவே சரியாகிவிடும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல கேதுவானது குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தை உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வாரம் மகர ராசியில் நல்ல நாட்கள். மகர ராசியில் பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 30 புதன்கிழமை, மே 2 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 29 செவ்வாய்க்கிழமை, மே 3 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்கள் ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 29 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 30 புதன்கிழமை, மே 2 வெள்ளிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருப்பது நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு பிரச்சனைகள் ஏற்படும். தாயின் ஆரோக்கியத்திலும் சிறு பிரச்சனை ஏற்படும் என்று கூறினேன். அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. 7ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது உங்கள் மனைவிக்கும் உங்கள் தாயாருக்கும் சிறு பிரச்சனைகள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செல்வன் உங்கள் ராசிக்கு தனஸ்தானமாக 2ஆம் இடத்திலே இருக்கிறார். இதுவரை வராத பழைய பாக்கிகள் எல்லாம் இனிமேல் வந்து நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். 2ஆம் இடத்தில் சனி, புதன், சுக்கரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது குடும்பத்தில் நல்ல காரியங்கள் விரைவில் நடக்கும். அதற்கான முகாந்தரங்கள் விரைவில் தெரியும். இதுவரை உங்களுக்கு வராத பணம் இனிமேல் வர வாய்ப்பு இருக்கிறது. தொழில்துறையில புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சியும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 3ஆம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். தைரியமாக காரியங்களை செய்து அதில் சாதித்துக் கொள்வீர்கள்.
நல்ல ஆரோக்கியத்தையும் பெறுவீர்கள். 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். ஆகவே நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள். தாய் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன் மூலமாகவும் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனால் தொழில்துறையில் இருந்த கடன் சுமைகள் ஓரளவு தீரும். தொழில்துறையில கடன் அடைப்பதற்காக அதற்குரிய வருமானம் உங்களை தேடி வரும். 8ஆம் இடத்துல கேதுவான் இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே பிரயாணத்தில் பெரிய தீங்குகள் இருக்காது. தாராளமாக தேவஸ்தானங்களுக்கு யாத்திரைகள் செய்யலாம். நல்ல தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள். இந்த வாரம் கும்பராசியில் நல்ல நாட்கள். கும்பராசியில் பிறந்து அவிட்ட 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 29 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 30 புதன்கிழமை, மே 2 வெள்ளிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். சதயத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 30 புதன்கிழமை, மே 3 சனிக்கிழமை நல்ல நாட்கள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 29 செவ்வாய்க்கிழமை, மே 2 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு 6ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது உடலில் ரத்தத்திலே சிறு கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மேலும் தொழில்துறையிலே கடன் சுமைகள் தீர்வதற்காக நீங்கள் பாடுபடுவீர்கள். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். அடுத்து உங்களுக்கு 7.5 சனி இன்னும் 2.5 வருடங்கள் இருக்கிறது. அந்த 7.5 சனியோட தாக்கந்து விடுபடுவதற்காக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சலுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக கும்பராசியில் பிறந்து இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கிறார். உங்கள் ராசியிலே சனி, புதன், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்ற. ஆரோக்கியத்தில் மிக மிக அக்கறை தேவை. ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது மிக நல்லது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் கிடைக்கும். இந்த வாரத்தில் எதிரிகளை வெல்வீர்கள். ஆனால் எதிரிகள் சூழ்ந்தும் இருப்பார்கள். 3ஆம் இடத்துல குருவான் இருப்பது தைரியமாக காரியங்களை செய்து நன்மைகளை பெறுவீர்கள். தெய்வ காரியங்களை செய்வீர்கள். அதன் நன்மைகளை அடைவீர்கள். 5ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தின் மிகுந்த அக்கறை தேவை. குழந்தைகளுக்கு சிறு உடல் பாதை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. 7ஆம் இடத்துல கேதுவான் இந்த குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இந்த வாரத்திலே மனைவியின் ஆரோக்கியத்தின் குறைபாடுகள் தீரும். மனைவி உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். இந்த வாரம் மனக்குழப்பங்கள் எவ்வளவு இருந்தாலும் தெய்வ வழிபாட்டின் மூலமாக தீர்ந்து நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள். இந்த வாரம் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாட்கள். மீனராசியில் பிறந்து பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 29 செவ்வாய்க்கிழமை, மே 2 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திரட்டாதிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 30 புதன்கிழமை, மே 2 வெள்ளிக்கிழமை, மே 3 சனிக்கிழமை, 3 நாட்கள் நல்ல நாட்கள். ரேவதியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 29 செவ்வாய்க்கிழமை, மே 3 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. வருகின்ற சித்திரை 31ஆம் தேதி குரு பயிற்சி. அந்த குரு பயிற்சியை முன்னிட்டு அடியனுடைய தலைமையில் இங்கே குரு பயிற்சிக்கான சிறப்பு யாகங்கள் நடைபெற இருக்கிறது. அதை சங்கல்பம் செய்து கொள்ள என்பவர்கள் சங்கல்பம் செய்து கொள்ளலாம். ஒரு நபருக்கு சங்கல்பம் செய்து கொள்ள 100 ரூபாய் கட்டணமாக விதிக்கப்பட்டிருக்கிறது. அர்ச்சனை செய்து தரப்படும். அடுத்து யாகத்திலே நேரடியாக உட்கார விரும்புபவர்களுக்கு அன்றைய தினத்தில் ஆயுஷ் ஹோமம், தன்வந்திரி ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம், சுதர்ஷன ஹோமம், ஸ்ரீசுக்த புருஷுக்த ஹோமம், நவகர ஹோமங்கள் அனைத்தும் நடைபெறுகிறது. அந்த ஹோமத்தில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள், நேரடியாக கலந்து கொள்ள விரும்புபவர்கள் 2000 ரூபாய் செலுத்த வேண்டும். அதன் பிறகு பூஜிக்கப்பட்ட குரு பகவான் அருளுடன் கூடிய கலசத்தை விரும்புபவர்களுக்கு அந்த கலசத்துக்கான தொகையாக 1000 ரூபாய் செலுத்த வேண்டும். இவ்வாறு செலுத்தினால் இந்த கலசங்கள் கிடைக்கும். அந்த குரு அருளோடு நீங்கள் நிறைந்த வாழ்க்கையை வாழ முடியும். வரக்கூடிய புஷ்கரம் என்பது, அதாவது குரு பயிற்சியை முன்னிட்டு வரக்கூடிய புஷ்கரம் என்பது சரஸ்வதி நதியோட புஷ்கரம். சரஸ்வதி நதி என்பது அந்தர்யாமியாக பூமிக்கு அடியிலே இருப்பதாக ஐதீகம். ஆகவே அலகாபாத்திலே சரஸ்வதி நதி என்பது கலந்து கொள்வதாக ஐதீகம் இருக்கிறது. நம்முடைய ஹோமத்திலே சரஸ்வதி நதிக்காக ஒரு கலசம் வைத்து ஆவாகனம் செய்து அதை பூஜை செய்து லட்சுமி ஐகருக்கு, என்னுடைய பின்னாடி இருக்கிற லட்சுமி ஐகர் அவருக்கு அபிஷேகங்கள் செய்து ஆராதனைகள் செய்து அதன் பிறகு அந்த தீர்த்தம் எல்லோருக்குமே தெளிக்கப்படும்.
அந்த தீர்த்தம் தெளிப்பதன் மூலமாக சரஸ்வதி நதியில் நீங்கள் நீராடிய புண்ணிய பலன்கள் கிடைக்கும். இந்த நிகழ்ச்சிகளை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த நிகழ்ச்சிகள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அதன் மூலமாக நமக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், அவர்களும் பயன்படுவார்கள். இவ்வாறாக இந்த வார ஆசிரமங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.